அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி கார்டியன் ஏஞ்சல் மெசேஜஸாக உங்களுக்கு வரப்போகிற நாட்கள், அதாவது இந்த மந்த் எண்டு வரையும் உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கார்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கேஞ்சல் மெசேஜ், ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த கார்டு தான் உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சல் கார்டு. இது வந்து ஆர்கேஞ்சல் மெசேஜாக செட் 1க்கானது, செட் 2க்கானது. ஓகே, ஸோ உங்களுடைய உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ ப்ளீஸ் ரிலாக்ஸாக இருந்து டீப் பிரெத் எடுத்துகிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. செட் 1, செட் 2. ஓகே, தேங்க்யூ. ஓகே, செட் 1க்கான கார்டு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, செட் இப்படி வச்சிடலாம். அதே மாதிரி ஆர்கேஞ்சல் மெசேஜஸ் லாஸ்ட்டாக பார்ப்போம் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. வாவ், ஐ திங்க் கார்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. எதையோ நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும். அது கண்டிப்பாக உங்கள் குடும்பம் சார்ந்து தான் இருக்குது, உங்கள் உறவுகள் சார்ந்து தான் இருக்குன்றது நல்லா தெரியுது. ஆனால் உங்கள் குடும்பம் உண்மையிலேயே ரொம்ப பிளஸ்டு, பிகாஸ் உங்கள் 10 ஆஃப் கப்ஸ். ஸோ உங்கள் கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கப்படுற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்காக நல்லா சம்பாதிக்கணும், சில கஷ்டங்கள்லாம் நீங்கள் உங்கள் சக்திக்கு மீறி பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய உறவுகளுக்கிடையே வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காகலாம் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் தெரியுது இந்த கார்டு. ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படி உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளோ போராட்டம், ஸோ நான் எவ்வளோ வேணால் தாங்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிகாஸ் இந்த ஸ்வாட் எனர்ஜியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட பேச்சுக்கள் தான் உங்களை ரொம்பவே வந்து பாதிப்பு வர அளவுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா? ஸோ அடுத்தவங்க பேச்சு தான் அது அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் படுற துன்பம் வந்து அடுத்தவங்கக்கிட்ட காட்டிக்கவே மாட்டீங்க, உங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சிப்பீங்க. ஒரு கேண்டில் மாதிரி அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு உங்களை எவ்வளோ நீங்கள் உருகிக்கிறீங்களோ, அடுத்தவங்க நல்லா இருந்தால் போதும், என் குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா இருந்தால் போதும், நான் என்னை எவ்வளோ வேணால் விட்டு கொடுப்பேன், எவ்வளோ வேணால் தியாகம் பண்ணுவேன் அப்படின்ற எனர்ஜி. நீங்கள் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நல்ல ஆன்மா, அவ்வளோதான் சொல்லணும். இந்த ஸ்வாட் எனர்ஜியை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இப்போ அந்த குழப்பத்தால் நீங்கள் அந்த தெளிவான முடிவுக்கு எடுக்க முடியலையே தவிர, உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகுது இல்லையா? அதை பற்றின கவலைலாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கான உதவியை கட்டாயம் செய்வாங்க அப்படின்றத இந்த கார்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா உங்கள் ஃபேமிலி விஷயமாக அவங்க வந்து அந்த அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குறப்போ இந்த நிலைமை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் மாறப்போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றின எந்த கவலையும் வேண்டாம், நீங்கள் தனிமையாக இவ்வளோ ஃபீல் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு உங்கள் கார்டியன் ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, உங்கள் ஃபேமிலிக்கும் அது சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே சுயநலம் இல்லாத அன்பால் நிச்சயமாக உங்களுக்கான தேவதைகள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ உங்களுக்கான ஆர்கேஞ்சல் ஒராக்கல் டெக்லேருந்து என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம். வாவ், இண்டிகோ அண்ட் கிறிஸ்டல் சில்ட்ரன். உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் வந்திருக்காரு. ஸோ உங்களுடைய குழந்தைகளுடன் பந்தம் இருக்குது பாருங்கள், இங்கேயும் ஃபேமிலி கார்டு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இல்லை இந்த குழந்தைத்தனமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி உங்கள் உணர்வும் அப்படி தான் இருக்கும், ரொம்ப சைல்டிஷாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் அப்படி இருக்கிறவங்க இப்போ நிறைய பொறுப்புகள் சுமைகளால் மேபி உங்கள் எனர்ஜி மாறி இருக்கலாம், அவங்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. ஆனால் உங்களுடைய சென்சிட்டிவ், அந்த குழந்தைங்களோட அந்த உணர்வு திறன் சொல்லுவாங்களே, உணர்திறன், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து என்றைக்குமே குழந்தைங்க எனர்ஜி மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தது இதுதான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. தேங்க்யூ கைஸ், காட் பிளஸ் யூ. ஸோ செட் 2க்கான கார்டு கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆர்கேஞ்சல் மெசேஜஸ் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, த சேரியட் ஜஸ்டிஸ். ஓ மை காட், உண்மையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மேஜர் ஆர்கானா வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு சேரியட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரயாணம் காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மன உறுதியோடைய உங்களுக்கான வெற்றி வரப்போகுது, அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் அவங்க மனசை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்றதையும் இந்த சேரியட் கார்டு குறிக்குது. உங்களுக்கு எந்தவித வாய்ப்புகள், அபண்டன்ஸ், உங்களுக்கான வளங்களும் தேடி வருது.
அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், நிலைக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் சில விஷயம் இங்கே கொடுக்கப்பட்ட ஜஸ்டிஸ் கார்டு மூலிமா வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ ஃபேர்னஸ், ரொம்ப நேர்மையாக இருக்கணும். பிகாஸ் இங்கே நம்ம இருக்கிறதே வந்து கர்மாவோட சட்டத்திட்டத்துக்கு கீழே தான் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இடத்துல இருந்து வீடு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கலாம், இல்லை ஜாபு பற்றின விஷயங்கள் இருக்கலாம். நிறைய பேருடைய தலையிடுதல், தேவையில்லாத நபர்களோட தலையிடுதலால் உங்களுக்கு இந்த குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. அதான் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும், இதை மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும், நான் நினச்சதை அடைஞ்சிருவேன் அப்படின்ற எனர்ஜி மாதிரி தான் ஏஸ் ஆஃப் எர்த்து காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கே பட்டர்ஃப்ளை, அந்த குழந்தையோட சிரிப்பு, அந்த கான்ஃபிடென்ட் பாருங்கள். ஸோ நீங்கள் நினச்சது நிச்சயமாக அடைவீங்க, அந்த வாய்ப்புகள் உங்கள்கிட்டயே தான் இருக்குது. ஆனால் இந்த குழப்பங்கள் வேண்டாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப சிவன் பக்தராக இருப்பீங்க, சிவன் பெருமாளை ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இது கார்டியன் ஏஞ்சல் மெசேஜஸ் தான். பட் தேவதைகளை வணங்குறதுக்கு வந்து எந்த தெய்வங்களும் தடையாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது நல்லா தெரியுது இங்கே. வேறு என்ன உங்களுக்கு இங்கே சொல்ல தோணுது? ரொம்ப நேர்பட பேசணும். நீங்கள் ஆல்ரெடி நேர்மையானவங்க தான். பட் இப்போது இந்த எனர்ஜியில், இந்த குழப்பமான எனர்ஜியில் இருக்கிறதால இது உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக யூனிவர்ஸ் சில சைனிங்லாம் காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கான தேவதைகளும் சில சைனிங் காட்டுவாங்க. உங்களுக்கு மேபி இந்த வீடியோ என்றைக்கு உங்கள் கண்ணில் படுதோ அன்றைக்கி நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. குறிப்பிட்ட நாள் சொல்கிறது வந்து இந்த வீடியோ பார்க்குற நாள்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, இல்லை ஒரு ஃபெதர் பார்ப்பீங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபெதர்ஸ் இருக்கிறதாலையும் அண்ட் இங்கே பட்டர்ஃப்ளை இருக்கிறதாலையும் அது சொல்லணும்னு சொல்லி தோணுது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இப்போது இந்த குழப்பத்தில் இருந்து விடுபடுங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து வர காத்துக்கிட்டுருக்கு அப்படின்றதையும் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்காக ஆர்க்ஏஞ்சல் ஆரக்கிள் டெக்கில் இருந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். தெளிவுத்திறன், அதே தான் இங்கே நீங்கள் இந்த சேரியட்ஸ் எனர்ஜி இருக்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஆர்க்ஏஞ்சல் ரகேல் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் வீக் எனக்கு. ஸோ உங்களுடைய தொடர்ச்சியான உடல் மற்றும் உங்கள் உணர்ச்சி இல்லை உணர்வுகளை எல்லாம் கவனிக்கணும். நீங்கள் உங்களையே ரொம்ப செல்ஃப் அனலைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அது உங்களை ஒரு என்ன சொல்கிறது, டிவைன் கைடன்ஸுக்காக உங்களை வந்து இதெல்லாம் கவனிக்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு தெய்வீக வழிகாட்டுதலை கூட இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய உடல் எப்படி இருக்குது, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, உங்களுடைய உணர்ச்சி எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களையே ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் 2க்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ் கொடுத்த மெசேஜும் ஆர்க்ஏஞ்சல் மெசேஜும் பார்த்தோம். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு, இந்த செட் கார்டு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலாம் தவிர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ கைஸ்.